பல்லாவரத்தில் மக்களுக்காக எப்போதும் என்ற ஸ்கேனர் வெளியிட்டார் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் சட்டமன்ற அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்போதும் மக்களுக்காக என்ற ஸ்கேனர் வெளியிட்டு அதிலுள்ள QR கோட் பயன்படுத்தி மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை பதிவு செய்யும் வகையில் இந்த ஸ்கேனர் தொடங்கப்பட்டுள்ளது. தொடங்கப்பட்ட 2 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட மக்களின் குறைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில், இந்த ஃபார்ம் மூலியமா நீங்க எல்லாருமே மக்கள் எல்லாரும் அதுல குறைகளை அப்டேட் பண்ணலாம். MLA ஆபீஸ் வரைக்கும். வணக்கம், பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் பேசுறேன். நாங்க தொகுதி டெவலப்மெண்ட்டுக்காக மக்கள் குறை தீர்த்து எல்லாரும் நேர்ல கொடுக்கணும் அப்படின்றவங்க இல்லாம வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கிறதுக்காக ஒரு ஸ்கேனர் லான்ச் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க. இதன் மூலியமா இது லான்ச் பண்ணி 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு 200 கிரீவன்சஸ் வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணீங்கன்னா கிரீவன்ஸ் ஃபார்ம் வரும். இதன் மூலியமா மக்கள் குறைகளை சொல்லலாம். இதுல வந்திருக்க குறைகள் பாத்தீங்கன்னா 1 வாரம் 15 நாட்களுக்குள்ள நாங்க சரி பண்ணிடுவோம். மேஜரா இருக்கக்கூடிய இஷ்யூஸ் ரோடு, கழிவுநீர் கால்வாய், அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ரோட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் நாட்கள் ஆகும் சரி பண்றதுக்கு. இது மட்டும் இல்லாம அதை பிரிச்சுட்டு அதுல பண்ணுவோம். இந்த மாதிரி குப்பைகளா இருக்குது, இந்த மாதிரி கால்வாய். நேற்று ஒரு கிரீன் பெட்டிஷன் வந்தது. நான் இங்க உட்கார்ந்தப்ப பொழிச்சலூர் கிராமத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதற்கான தீர்வு இப்ப அங்க போயிட்டு இருக்கு. கிளீன் பண்ணி அந்த எந்தெந்த இடத்துல கார்பேஜ் பின் இல்லையோ அந்த இடத்துல கார்பேஜ் பின் வச்சு, அப்படி இல்லைன்னா அந்த வண்டி வச்சு அது எடுக்கிறதுக்கான சரியான திட்டங்களை நாங்க பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்டீங்க ரோட்ஸ் எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஆட்சி அமைஞ்சிருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். ரோட்ஸ் எங்கெங்க சரிவர இல்லையோ அதெல்லாம் ஆய்வு எடுத்து எங்களுக்கான அந்தந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கான லெட்டர்ஸ் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆய்வு எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எங்களோட மெயினா எங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா கார்பேஜ் எடுத்துடணும், கிளியர் பண்ணிடணும். இன்னும் 6 மாசத்துக்குள்ள மான்சூன் வரத்துக்குள்ள மழை நீர் வடிகால் சிஸ்டம் எல்லா இடத்துலயும் செயல்படுத்திடணும். மழை நீர் தேக்கம் என்ற பிரச்சனை இல்லாம இருக்கணும் இந்த இடத்துல அப்படின்றதான் என்னோட மெயின் போக்கஸா இருக்கு. அதை தான் நாங்க அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ட்ரைனேஜ் அதெல்லாம் நாங்க பண்ணிட்டு, இது டெம்பரவரியா இல்ல, நம்ம பண்றதே கிளியரா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நான் அதை பாக்குறேன் சார், ஆய்வு பண்ணேன். சரி, அதை நான் பாக்குறேன், ஆய்வு பண்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெயினா பாதாள சாக்கடைகளுக்கு எல்லாம் மூடி போட்டு அந்த கழிவு நீர் கால்வாய்களை சரிவர பண்ணிட்டா குப்பைகள் அங்கங்க போட மாட்டாங்க. மெயினா அந்த தண்ணி போகாததுக்கு மெயின் ரீசனே குப்பைகள் எடுக்காதனால்தான். அதை சரியா எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். சுகாதார சீர்கேடுகள் இல்லாம நம்ம பாத்துக்கணும். இது 2வது ஒரு விஷயம் நான் பண்றதுக்கு ஆக்சஸ்ல இருக்கேன். அனகாபுத்தூர் அம்மா உணவகத்துக்கு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நேற்று உணவகத்துக்கு விசிட் போயிருந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க. ஏன் இங்க இருக்காங்க, வீடுகள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, வீடுகள் இருக்கு, இருந்தாலும் நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய மிஸ்யூஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேற்று சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண. திருவள்ளூர் இன்ஸ்பெக்டர் அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு இப்ப அந்த இடத்த கிளீன் பண்ற ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆய்வுகள் செஞ்சுட்டு எங்களோட குறைகளை, மக்கள் சொல்ற குறைகளை நாங்க சரிவர ஆய்வு பண்ணி உடனே தீர்த்துட்டு இருக்க. உடனே நாங்க பண்றோம். ஒரு 6 மாசம் ஆகும் எல்லாமே பண்றதுக்கு. அதுக்கான கோரிக்கையும் எங்களுக்கு வந்திருக்கு. இல்ல, நான் நேற்று நைட்டு தான் எனக்கு இந்த வந்திருக்கு. அதை நான் நாளைக்கு இல்லை இன்னைக்கு விசிட் பண்ணிட்டு, இந்த விஷயம் தானே இது வந்திருக்கு, இதுக்கான திட்டங்கள் சரியா ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதை பண்றதுக்கான ப்ராசஸை நான் ரெடி பண்றேன். எங்களுக்கு இந்த ஆய்வு பண்ணி அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். நாங்க புதுசா ஆட்சி அமைச்சிருக்கோம்.
அதனால நாங்க எல்லாம் பார்த்துட்டு எங்களோட மேலிடத்துல கேட்டுட்டு மினிஸ்டர்ஸ்ட கேட்டுட்டு அவங்களோட கைடன்ஸ்ல நான் ஒண்ணா பண்ணுவேன். நான் பாக்குறேன் அதை. நான் இல்லைன்னா பரவாயில்ல, இடம் தாலுகாவுக்கு இருக்குது, ரெடி பண்ணாங்க, நிறைய இருக்கு. ஆனா அது வந்து அவங்க மாற்றத்தை செயல்பட முடியும். இல்ல, அதெல்லாம் நான் பார்த்துட்டு அந்த என்னென்ன ஃபண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரு அந்தந்த மினிஸ்ட்ரிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி நம்ம கட்டுறதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம். நான் பண்ணிடுறேன் சார். அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்து சொன்னாங்க, எங்களுக்கு அசினாபுரம் ஸ்கூல்ல இருந்து வந்து சொன்னாங்க, எங்களுக்கு ஃபண்ட் அலாட் ஆயிருக்கு, பில்டிங் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான விஷயமும் நான் பார்த்து பண்ணி தரேன்னு சொல்லிடுறேன். ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த தாலி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, அதெல்லாம் கூட நான் பண்ணி தரேன். இங்க இருக்கிற பார்க்ஸ் எல்லாமும் நான் விசிட் பண்ணிட்டு அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் சரியா இல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பண்றேன் சார். கண்டிப்பா பண்றேன் சார். அதாவது அடுத்த வாரத்துல இருந்து என்னுடைய முதல் பணி என்னன்னா, ஒரு பகுதிக்கும் காலையில ஒரு பகுதி, சாயந்தரம் ஒரு பகுதி, மதியம், இந்த ஒரு நாளைக்கு 2 பகுதிகளை விசிட் பண்ண அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ், அங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை மக்களை கேட்டறிஞ்சு அதுக்கான விஷயத்தை எழுதி அதை சரி பண்ணணும் அப்படின்ற மூலியமா எல்லா பகுதியும் என்னால விசிட் பண்ண முடியும், ஈஸியா இருக்கும் அப்படின்றத நான் திட்டம் வகுத்திருக்கேன் சார். அது வந்து என்னன்னா, ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணீர் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல எவ்வளவு தேவைன்றத ஆராய்ந்து எடுத்துட்டு அது தேவையான விஷயத்த நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்றோம். இந்த செயலியை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு கிரீவன்ஸ் ஃபார்ம் ஓபன் ஆகும். அந்த ஃபார்ம் மூலியமா நீங்க எல்லாருமே, மக்கள் எல்லாரும் அதுல குறைகளை அப்டேட் பண்ணலாம். எம்எல்ஏ ஆபீஸ் வரைக்கும் தேடி வரணும்ன்றது இல்லை. நாங்க அதான் சொன்னேனே, ஏற்கனவே சொன்னேனே, ஒரு வாரத்துல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எளிதில் அணுகலாம். நான் இங்க ஆபீஸ்ல மேக்சிமம் நான் இருக்கிற காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறேன். அதிகமா இடத்துல வெளியில அங்க இங்க போறதுனால ஆய்வுக்கு போவோம். இப்ப ஆரம்ப கட்டத்துல நம்ம இங்கே இருக்கிறோம், ஆய்வுக்கு போவோம், செக்ரட்டேரியட் போவோம், மினிஸ்டர்ஸை பார்க்க போவோம். அந்த மாதிரி நேரத்துல அலுவலகம் எப்பவுமே காலையில 8 மணில இருந்து இயங்கிட்டு இருக்கோம். மனுக்கள் வாங்கறதுக்கான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அது இல்லாம நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பர் எப்பவுமே என் கூட இருக்கிற பிஎஸ் வந்து எடுப்பாங்க. என்னால நேரடியா எல்லா டைம்லயும் பேச முடியாது, நைட்ல என்கிட்ட இருக்கும், பிஎஸ் பேசுவாங்க 2 பேர். நம்பர் நான் சொல்றேன், 63850888 26. என்னோட பேர் காமாட்சி. இது என்னோட நம்பர் தான்.